விலங்குகள் பண்ண ஒரு சில சம்பவங்களை பார்க்கும்போது விலங்குகள் இப்படியெல்லாம் கூட நடந்துக்குமான்னு நமக்கே ஆச்சரியமா இருக்கும். சோ அப்படி தப்பி தவறி கேமரால சிக்கின விலங்குகள் பண்ண 15 தரமான சம்பவங்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பொதுவா கொரில்லாக்கள் தண்ணீரை பார்த்தா முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிடும். ஆனா இந்த கொரில்லாவை பாருங்க, தான் குளிக்கிறதுக்கு இப்படி ஒரு செட்டப் கிடைச்ச சந்தோஷத்துல அது எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு. சாப்பிட்றதுக்காக தன்னை துரத்திட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு சுறா கிட்ட இருந்து இந்த ஸ்டிங்ரே எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பாருங்க. இந்த பெண் குயினை பாக்குறப்ப திங்கக்கிழமை காலையில ஆபீஸ் போறவங்க ஞாபகம் தான் வருது. மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்றப்ப பூனைகளோட ரியாக்ஷன் டைம்ங்கிறது ரொம்பவே ஃபாஸ்டா இருக்கும். இதனாலதான் ஒரு பாம்போட கடியில இருந்து கூட இந்த பூனைகளால ரொம்ப அசால்ட்டா எஸ்கேப் ஆக முடியுது. சோ அதே மாதிரி தான் இந்த ஒரு பூனை அங்க இருக்கிற மற்ற பூனைகள் கிட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுதுன்னு பாருங்க. இதனாலதான் இந்த கோல்டன் ரிட்ரீவர் நாய்களை உலகத்தோட மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் டாக்னு சொல்றாங்க. கண்டிப்பா இந்த கரடி ஒரு மிகப்பெரிய ப்ரூஸ்லி ஃபனா தான் இருக்கும். எதனால இப்படி சொல்றேன்னு இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்தா உங்களுக்கே புரியும். ஒரு முதலையோட பைட் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு ரொம்பவே வலிமையானதுன்னு கண்டிப்பா நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா அப்படி அவைகள் கடிக்கும் போது வரக்கூடிய அந்த சவுண்டை நீங்க எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த அனகோண்டா ஒண்ணு அன்னைக்கு நல்ல மூட்ல இருந்திருக்கணும், அப்படி இல்லைன்னா ஆல்ரெடி அதோட வயிறு ஃபுல்லாகி இருக்கணும். எதுக்காக இப்படி சொல்றேன்னு நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. கண்டிப்பா இந்த நாய்க்கு போட்டுக்கிற ஒரு ஜெர்சியும் கையில கிளவுஸும் கொடுத்தே ஆகணும். வருஷத்துக்கு ஒரு தடவை கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வில்ட் பீஸ்ட்லாம் ஒன்று சேர்ந்து உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்ந்து போகும். இதுதான் மைக்ரேஷன் சொல்லுவாங்க. சோ அப்படி வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே நிகழக்கூடிய அந்த அரிய நிகழ்வை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த குதிரைகள் எல்லாம் எதனால இப்படி தலைதறிக்க ஓடிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு கிரிஸ்லி கரடி எந்த அளவுக்கு ரொம்பவே வேகமா ஓடக்கூடியதுன்னு இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அனகோண்டா மற்றும் பைத்தான் மாதிரியான மிகப்பெரிய பாம்புகளை இந்த மாதிரி தரையிலையோ இல்ல தண்ணியிலையோ போற மாதிரி தான் பார்த்திருப்போம். ஆனா அவைகள் எப்படி மரம் ஏறுதுன்னு நீங்க எப்பயாவது பார்த்திருக்கீங்களா?นี่ทักษะเขาเลยครับเขาขึ้นต้นไม้เก่งมากเขาใช้วิธีการพันซ้อนแล้วดึงตัวขึ้น. இந்த கொரில்லாவை பாருங்க, அடங்காத பிள்ளையை பெத்துட்டு பாவம் படாத பாடுபட்டு இருக்கு. சைஸ்ல தம்மாத்துண்டு இருக்கிற ஒரு எறும்பால இவ்வளவு பெரிய ஒரு கேப்பை தாண்டதுங்கிறது கண்டிப்பா ஒரு முடியாத விஷயம்னே சொல்லலாம். ஆனா இங்கதான் எறும்புகளோட ஒற்றுமை எந்த அளவுக்கு வலிமையானதுன்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. ஆமைகள்னாலே அது ரொம்பவும் ஒரு ஸ்லோவான விலங்குன்னு தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த ஒரு ஆமையை தவிர இதோட பேர் தான் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். அந்நிவைகள் எந்த அளவுக்கு வேகமானதுன்னு நீங்களே பாருங்க. சப்போஸ் இந்த மாதிரி ஒரு காஞ்சு போன இலை கீழே கிடக்கிறத பாத்தீங்கன்னா உடனே அது எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. காரணம் அது ஒரு பட்டாம்பூச்சியா கூட இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எல்லா வீடியோஸ்லையும் பார்க்க எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்தது. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்ச இந்த ஒரு கொரில்லாவோட வீடியோ தான். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எந்த விலங்கோட வீடியோ பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியமாகவும் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணி புது வியூவர்ஸ் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்றேன்.